10th student exercise 1.2 4th sum. So ரொம்ப important. Represent each of the given relation by an arrow diagram. An arrow diagram, a graph, a set in roster form. இந்த வேர்டிங் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. arrow diagram, a graph, a set in roster form. wherever possible. எவ்வளோ தூரம் முடியுதோ அது போட முடிஞ்சால் போட்டணும். ஸோ கண்டிஷன் 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எக்ஸ் கமா ஒய், அதில் எக்ஸுக்கு கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஸோ எக்ஸு பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. அதேமாரி ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இதில் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போகிறோம். ஆரோ டயக்ராமில் முதல்ல என்னென்னா எக்ஸோட வேல்யூ எழுதணும். எக்ஸோட வேல்யூ, அடுத்தது ஒய்யோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, 3, 4, 5. ஸோ இது ஒரு ஓவல் ஷேப்பில் இதுக்குள்ளே போட்டுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து 1, 2, 3, 4. இதையும் ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டுருங்க. இப்போ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கம்பேர் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸு, இதுதான் ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு 2yனா எக்ஸுக்கு பதில் 2 போட்டிங்கன்னா ஒய் என்ன வரும் 4. அப்போ 2, 4. இதையும் ரிலேட் பண்ணணும். சரியா? சாரி, இதில் போட்டு பாருங்கள், தப்பு பண்ணிட்டு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 2y போட்டிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2 இந்த இடத்துல ரஃப் ஒர்க்காக போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு 2 ஈக்குவல் டு 2y போட்டிங்கன்னா அப்போ ஒய் ஈக்குவல் டு 2/2ன்னு ஆயிரும். அப்போது 1ன்னு வரும். அப்போ இது தப்பு. சரிங்களா? அப்போ 2க்கு வந்து 1 தான் வரும். 2க்கு வந்து 1 தான் வரும். இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 3 போட்டு பாருங்கள். 3 போட்டிங்கன்னா 2y வரும். ஒய் ஈக்குவல் டு 3/2ன்னு ஆயிரும். இது இல்லை. அடுத்தது 4 போட்டு பாருங்கள். 4 போட்டிங்கன்னா 4, 2y, ஒய் ஈக்குவல் டு 4/2. அப்போ 2, ஒய் ஈக்குவல் டு 2. 4 போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2. இது 2 வருது. அடுத்தது 5 போட்டு பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் டு 2y, ஒய் ஈக்குவல் டு 5/2. இந்த 2 கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சிக்கிடுங்க. ஒவ்வொரு வேல்யூவாக இந்த கண்டிஷனில் போட்டு பார்க்கேன். இந்த கண்டிஷனில் போட்டு இங்கே எந்த நம்பர் வருதோ அது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறேன், போடுறேன். இதுதான் ஆரோ டயக்ராம். தெரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட வீடியோ பாருங்கள். ஸோ ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப். ஸோ கிராஃப் நமக்கு தெரியும், பொதுவாக ரஃப்பாக தான் போட போகிறோம். ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நீங்களே ஒரு யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த நம்பர் இவ்வளோ இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ போட்டிருக்கேன். சப்போஸ் 9 வர இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுங்க. இதுலேயும் +1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். கீழெல்லாம் மைனஸ். நமக்கு மைனஸ் இல்லாதனால அது போட வேண்டாம். ஸோ என்ன அந்த கிராஃபில் 2க்கு 1, 2க்கு 1, 2க்கு 1. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1, எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. அடுத்தது 4க்கு 2, 4க்கு 2. ஸோ இதுதான் கிராஃப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செட்டின் ரூஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1 அந்த இதை தான் எழுத போகிறோம். எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 2. ஸோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸ் 1.2ல் 4th செகண்ட் சப்டிவிஷன். ஸோ எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ, அதில் ஒய்யோடைய கண்டிஷன் ஒய் ஈக்குவல் டு x + 3. இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும்
வேல்யூ கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தோம். ஆனால் இங்கே எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஆரோ டயக்ராம் போட போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸும் வேணும் ஒய்யும் வேணும். எக்ஸுக்கு எக்ஸு ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும். n ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, 0ல் இருந்துன்னா ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 9 வரை எடுத்துக்கிடுங்க. சரிங்களா, ஏன் 9 வரை எடுக்குன்னு சொல்கிறேன். லெஸ் தேன் 10னால 9 வரை எடுத்துருக்கோம். புரியுதுங்களா, அதனால தான் நேச்சுரல் நம்பர் போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிஷன் வந்து லெஸ் தேன் 10னால இதோட முடிஞ்சிடும். ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ எக்ஸும் ஒய்யும் அதே தான். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வேறு கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஓவல். நெக்ஸ்ட்டு ஒய், இது வந்து எக்ஸு ஒய்யும் அதே தான், சேம் தான். சரிங்களா, அதுவுமே 1 2 3 4 5 6 7 8 9 நேச்சுரல் நம்பர் நிறைய போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க, லெஸ் தேன் 10. அப்போ 9ஓட நிப்பாட்டிடும். ஸோ எக்ஸு ஒய் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கண்டிஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. முதல்ல எக்ஸ் வேல்யூ 1 இருந்தால் இதிலே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. எக்ஸ் வேல்யூ 1 இருந்தால் ஒய் வேல்யூ, அப்போது இது கூட 3 ஆட் பண்ணுங்கள். 1 கூட 3 ஆட் பண்ணால் 4. அப்போ 1 கூட 3 ஆட் பண்ணால் 4. ஏன் 3 ஆட் பண்ணுறேன், கண்டிஷன். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா 1 + 3 4. அடுத்து 2 போட்டிங்கன்னா 2 + 3 5. அப்போ 2க்கு 5. அடுத்து 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8. அடுத்தது 6க்கு 9. அடுத்து போட முடியுமா, போட முடியாது, ஏன்னா 9 வரை தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்து நெக்ஸ்ட்டு கிராஃப். ஸோ கிராஃப் நீங்கள் போட்டு வச்சிங்க இல்லையா, என்ன போட்டிங்க. ஸோ முதல்ல கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ், சரி இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். சரிங்களா, கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி போட்டுக்கிடுங்க, ஏன்னா 9 வரை இருக்குனால. 1 2 3 4 5 6 7 8 9. அதேமாதிரி இதுலேயும் 1 2 3 4 5 6 7 8 9 அது வரை போட்டுக்கிடுங்க. ரஃப்பாக தான் போடுறேன்னா. இதில் 1க்கு 4, 1க்கு 4. அதே மாதிரி இந்த ஆரோ டயக்ராம் எழுதுனது தான் எழுத போகிறீங்க. 1 போட்டால் 4 வந்தது, கிராஃபில் குறிச்சாச்சு. அதேமாதிரி 2க்கு 5. ஸோ 2க்கு 5. அடுத்து 3க்கு 6, 3க்கு 6. அடுத்து 4க்கு 7, 6க்கு 8, சரி 6க்கு 9. ஸோ இப்படி வரும். சரிங்களா, 5 பாயிண்ட் இருக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த வேல்யூ எழுதிடுங்க. ஸோ 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. 6க்கு நேராக ரஃப்பாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி குறிச்சிக்கிடுங்க. சரிங்களா, 6, 9 இப்படி எழுதிடணும். ஸோ கிராஃப் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஸோ ரோஸ்டர் ஃபார்ம். சி வந்து எழுதி ரோஸ்டர் ஃபார்ம். இது அப்படியே எழுதிட வேண்டியதான். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9.